ஹாய், இன்றைக்கி நம்ம ராகவி சமையலில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், மொச்சக்கொட்டை, பச்சை மொச்சக்கொட்டை, கருவேப்பிலை, தக்காளி, இது பார்த்திங்கன்னா புளி, இதெல்லாம் வச்சு நம்ம நெத்திலி கருவாடு வச்சு கூட்டாஞ்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கருவாடை வந்து சுடு தண்ணி விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். வெந்நீர் விட்டுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா இந்த படியால் நம்ம தலையை தட்டி எடுத்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா இந்த படியால் நம்ம 2 படி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை தண்ணி விட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுட்டோம். அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே காஞ்சி மிளகாய் 2 போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். சீக்கிரமாக நம்ம வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம காயெல்லாம் மொச்சக்காய் சேர்த்துக்கலாம். மொச்சக்காய் பச்சை காயாக வாங்கி நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா காய் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை கூட நம்ம கழுவி வச்சுருந்த கருவாட்டை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கட்டும். நம்ம இந்த படியால் 2 படி அரிசி எடுத்துருந்தோம். அதாட்டி வந்து 1க்கு 2 4 படி தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போவே உப்பு காரம் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கும் வந்து நம்ம மசாலா வந்து குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். வேறு எதுவும் மசாலா போடலை. நல்லா தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு குழம்பு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி போட்டோம். இப்போவே உப்புலாம் இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போவே உப்பு காரம்லாம் பார்த்துட்டோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்து திட்டக்குடி சைடு. திட்டக்குடி, பெண்ணாடம், விருத்தாச்சலம், தொழுதூர் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷல். கருவாடு போட்டு கூட்டாஞ்சோறு மொச்சக்காய் போட்டு செய்வாங்க. நல்லாயிருக்கும். குக்கர் விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனை கமன்னு வந்து சாப்பாடும் நல்லா வந்திருக்கு. சரிங்களா? எங்கள் அம்மா அப்போ வந்து பார்த்திங்கன்னா குண்டானில் தான் செய்வாங்க. விறகு அடுப்பு வச்சு குண்டானில் தான் செய்வாங்க. நானும் குண்டானில் தான் செய்யலான்னு பார்த்தேன். டைம் ஆகுது. அதனாட்டி குக்கரில் வச்சுட்டேன். கூட்டாஞ்சோறுனாலே குண்டானில் செஞ்சால் தான் ஸ்பெஷல். டைம் இல்லாதாட்டி நான் குக்கரில் வச்சுருக்கேன். நல்லா சாப்பாடு நல்லா வந்திருக்கு பாருங்கள். கருவாடு, கொத்தவரங்காய், மொச்சக்காய் எல்லாம் நல்லா வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா ஆவி பறக்க நல்ல சுவையான சாப்பாடு. எங்கள் அம்மா எங்களுக்கு முதல் நாள் மதியம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா மறுநாள் மதியம் வரைக்கும் நாங்கள் வச்சுட்டு சாப்பிடுவோம். அப்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு பாருங்கள் சாப்பாடு. ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. மொச்சக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. கருவாடு பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ.